தலைப்புச் செய்திகளை பார்த்து வருகிறோம். நெல்லையில் அரசு பள்ளிக்குள் வெள்ளம் புகுந்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய சூழலில் நெல்லையிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதையொட்டி அங்கு அரசு பள்ளிக்குள் வெள்ளம் புகுந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அது மட்டுமல்லாது நெல்லை டவுன் பகுதியில் வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்திருக்கிறது. தொடர்ந்து அரசு உயர்நிலை பள்ளியில் வெள்ளம் புகுந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜா. தற்போது அரசு பள்ளியில் நிலையில் இருக்கக்கூடிய அந்த அரசு பள்ளியில் வெள்ளம் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வெள்ள நீரை அகற்ற என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? விவரம். வணக்கம். நெல்லை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் கொடுத்திருந்த நிலையில் தற்பொழுது 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. கனமழை பெய்ததன் காரணமாக நெல்லை டவுன் ஜவஹர் ஸ்கூல்ல நிற்கிறோம். இந்த ஜவஹர் ஸ்கூல் முழுவதுமே மூழ்கிய நிலையில தான் நம்ம காணப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பணியை தற்போது மாநகராட்சியின் மேயர் ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு. தற்போது சார் வணக்கம் சார். இந்த வெள்ளம் வெள்ளம் இந்த கால்வாயோட தண்ணி இங்க வந்திருக்குது, தாமரபரணி தண்ணி இங்க வந்திருக்குது. இது எப்ப அப்புறப்படுத்த பணிக்கு நடந்துட்டு இருக்குது? இது சம்பந்தமா நீங்க அதிகாரிக்கு வேற யாரும் வர சொல்லி இருக்கீங்களா? இல்லை, இப்போ ஜெய வர சொல்லி அதை முன்னால் உள்ள பழத்தை இது பண்ணியிருக்கோம். இது பக்கத்தில் இந்த பொதுப்பணித்துறையுடைய நீர்நிலை போகக்கூடியது. அதிலிருந்து இது உள்ள ஏரி இருக்குது. ஃப்ரண்டில் இப்போ நான் ஆய்வு செய்யல அது ஒரு பாலம் ஒரு தணிஞ்சு கிடக்கிறது. அந்த பாலத்துடைய இதை நம்ம கொஞ்சம் ஹைட்டை தூக்கிட்டோம்னா அப்போ அந்த தண்ணி நேராக சீராக சென்றுட்டுன்னா இந்த ஸ்கூலுக்குள்ளே தண்ணி ஏறதுக்கு வாய்ப்பு இல்லை. மாநகர பகுதி முழுக்கமே காட்சி மண்டபம் டவுன் பகுதியில் ஏகப்பட்ட தண்ணி புகுந்திருக்கு, வீடுகளும் தண்ணி புகுந்திருக்கு. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க மாநகராட்சி சார்பில்? அதாவது நீங்க அடிப்படை என்னன்னா, இப்போ நீங்கள் அந்த கரசகுளம்னு ஒரு குளம் சொல்லுவோம். அந்த கரசகுளம் தமிழ்நாடுடைய முதல்வர் 3,80,00,000 ரூபாயில் நெடுங்குளம். இந்த நெடுங்குளத்துக்கு அப்புறம் அவிசிப்பட்டி குளம், அவிசிப்பட்டி குளத்துக்கு அப்புறம் நேராக பாலாமடைக்கு இந்த குளம் அந்த தண்ணி செல்லுகிறது. இப்போ அது இந்த தண்ணியை இப்போ நம்ம அங்கே திருப்பி விட்டாச்சு. அந்த ஓவர் ஃபுல் ஆகி அதை மதவுன்னு சொல்லுவோம். அதாவது ஓவர் ஃபுல் ஆனவுடனே அதோடைய தண்ணியை நம்ம அங்கே திருப்பி விடுறதுக்கு அங்கே இப்போ திருப்பி விட்டாச்சு. தண்ணியுடைய அளவு நம்ம குறைஞ்சிரும். சிட்டிக்குள்ளே தண்ணியுடைய அளவு கூடாது. இப்போ இந்த சைடு வரக்கூடிய தண்ணினால இந்த பாலத்தை நம்ம இப்போ உடனேயாக இப்போ இந்த தண்ணியை இதை அடைச்சி இப்போ நம்ம ஜெட்ராடு இது மூலமாக கொண்டு இந்த ஸ்கூலில் உள்ள தண்ணியை நம்ம அப்புறப்படுத்தி ஒரு நிரந்தர தீர்வு பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த பாலத்தை நான் கூடிய சீக்கிரத்தில் நல்லபடியாக போட்டு கொடுப்போம். ஆய்வு செஞ்சுட்டேன். இப்போ ஜேசிபி மூலமாக ஜேசிபி மற்ற இடத்துல ஜேசிபி காட்சி மண்டபம் இந்த சைடுகளும் ஜெய் வந்திருக்காங்க. அடிப்படையான அந்த பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதாவது போன வருஷம் இருந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இருக்காது. அந்த அளவுக்கு எந்த இது பாதிப்பு வராத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்கிடுவோம். சார் வணக்கம் சார். நீங்க அங்கே ஆசிரியராக இருக்கிறீங்க. தொடர்ந்து இங்க எத்தனை மணிக்கு உங்களுக்கு தெரியும்? இங்க என்னென்னலாம் இப்போ அகற்றப்பட்டது? என் பேர் ஆறுமுகம், தன்னார்வலர் மற்றும் முன்னாள் மாணவர், SMC மெம்பராகவும் இருக்கிறேன். காலையிலே தெரியும் உங்களுக்கு. வந்தவுடனே 3 வருஷமா இதே பிரச்சனை தான் எங்களுக்கு. தண்ணி இந்த கால்வாயில் போகிற தண்ணி மேலே அந்த கழிவுநீர் தண்ணி உள்ளே சேர்ந்து வரதுனால இதை நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. ஏன்னா 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கிராமப்புறங்கள்லேருந்து ரொம்ப கஷ்டப்பட்ட மாணவர்கள் தான் படிக்கிறாங்க. இவங்களுக்கு ரொம்ப சௌகரியமாகவும் இருக்குது இந்த சென்டர் பகுதியில் இருக்கிறதுனால. அதனால் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இந்த பகுதியில் சரி பண்ணி விட்டீங்களோ, ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரியான மழை காலங்களிலும் அதிகமாக பாதிக்கப்பட்டது இந்த பள்ளி தான். ரொம்ப தாழ்வான இருந்ததுனால பரவாயில்ல. இந்த கழிவு நீரும் கால்வாய் நீரும் சேர்ந்து உள்ள வர்றதுனால நிறைய புத்தகங்கள்லாம் நனைஞ்சு போயிடுது. ரொம்ப சிரமமாக இருக்குது. இவ்வளோ கூடிய சீக்கிரம் அதை சரி பண்ண முடியுமோ சரி பண்ணி கொடுத்தா ரொம்ப உதவிகரமாக இருக்கும் சார். நன்றி, வணக்கம். கேட்டிருப்பீங்க, கடந்த 3 வருஷமா இதே நிலைமை தான் நம்ம இருக்குது. தொடர்ந்து அவங்க காலை முதலே கம்ப்யூட்டர் மற்றும் புத்தகங்கள் அகற்றும் பணி நடந்துட்டு இருக்குது. பார்த்திருப்பீங்க. ஆனால் அதுக்கு 3 வருஷமா இருக்கு, சீக்கிரம் சரி பண்ணி தரோம்னு சொல்லி பள்ளி தரப்புல கேட்டுக்கிறாங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜா.